ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருந்துச்சுன்னா, வீட்டிலேயே ஹெல்த்தியா உங்க குழந்தைக்கு நீங்க பன்னீர் செஞ்சு குடுக்கலாம். எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். 9 மாசம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்க குழந்தைக்கு நீங்க பன்னீர் செஞ்சு குடுக்கலாம். ஆனா கடையில கிடைக்கிற பன்னீர் எல்லாமே பன்னீரானே தெரியல. அதுக்கு நம்ம வீட்லயே இந்த மாதிரி ஈஸியா ரெடி பண்ணலாம். நான் இன்னைக்கு சொல்ற குவாண்டிட்டி எல்லாமே 1/2 லிட்டர் அளவுக்கு சொல்றேன். 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிக்கோங்க. ஆவின் வாங்குறதா இருந்தா ஆரஞ்சு கலர் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லன்னா நீங்க பசும்பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பால் நல்லா தெரஞ்சு இந்த மாதிரி தயிரா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பால் கலர் மாறி இந்த மாதிரி தெளிஞ்சு வரும். அப்பவே நம்மளுக்கு பன்னீர் ரெடி ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு அப்ப பன்னீர் சரியா கிடைக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தயிர் நீங்க விட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை நம்ம 2 மெத்தட்ல வடிகட்டலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலா பண்ற மாதிரி ஓட்ட இருக்கிற பாத்திரம் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சு அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை ஊத்தி தண்ணி எதுவும் இல்லாம நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு வெயிட்டா இருக்கிற ஏதாவது ஒண்ணு எடுத்து மேல வச்சுட்டீங்கன்னா பன்னீர் ரெடி ஆயிரும். ஒரு 1/2 an hourக்கு அப்புறம் நீங்க எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டோஃபு பிரஷர் யூஸ் பண்ணலாம். இந்த டோஃபு பிரஸ் நான் அமேசான்ல தான் வாங்கினேன். நீங்க இருக்கிற இடத்துல கிடைக்கணும் வாங்கிக்கோங்க. நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பன்னீரை ஊத்துனோம்னா மேல இருக்கிற வாட்டர் எல்லாமே கீழே வந்துரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரஸ் பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை மேல வச்சு நம்ம நல்லா அழுத்தணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பன்னீர் நல்லாவே நம்மளுக்கு கிடைச்சிரும். இன்கேஸ் ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, பன்னீர் ரெடி ஆயிருச்சு. இது 1 வீக் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு தேவைப்படும் போதெல்லாம் ஹெல்தியான பன்னீர் வீட்லயே நீங்க ப்ரிப்பேர் பண்ணாத உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.